ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாகத்தில் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நான் வதக்கிறதுக்காக அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்குறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு வெங்காயம் நல்லா கலர் மாறின உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நான் கலருக்காக இப்போவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் பிறகு ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு புதினா கொத்தமல்லி அப்புறம் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப்பு நான் தயிர் சேர்த்துருக்கேன். கட்டியான தயிரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம 1 கிலோ அரிசிக்காக நான் 1.25 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு பிறகு மசாலா கூட அது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே அதுக்கேற்ற அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்ச உடனே உப்பு டேஸ்ட் பார்த்துடலாம். நான் இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி ஊற வச்சுருந்த ஒரு அரை மணி நேரமாக பாஸ்மதி அரிசி அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எதனா ஒரு மேலே மூடி போட்டு வைங்க வெயிட்டாக எதனா. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நான் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். அவள் தாங்க சூப்பரான பிரியாணி ரெடிங்க. எங்கள் வீட்டில் இதுக்கு சைடிஷ்காக சிக்கன் 65ம் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.